ஹலோ வணக்கங்க. வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடிப்படையில நமக்கு வந்து பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு? இத பிராக்டிகலா எப்படி நம்ம சால்வ் பண்றது? அணுகுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆன் தட் ரிகார்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து எல்லாருக்கும் என்னன்னா, அந்த பயங்க. நம்ப இங்கிலீஷ் பேசினாலோ, பயன்படுத்தினாலோ நம்மள மத்தவங்க பார்த்து சிரிச்சுருவாங்களோ, நம்மள வந்து தப்பா நினைச்சுருவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம், அந்த அன்கம்ஃபர்ட்னஸ்ங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபியர். செகண்ட் திங் என்ன அப்படின்னா வந்து அந்த லேக் ஆஃப் பிராக்டிஸ் ஆர் லேக் ஆஃப் யூசேஜ். நம்ம வந்து யூஸ் பண்றதே இல்ல. பொதுவாவே. அதுக்கு சந்தர்ப்பம் வர்றதில்ல. இல்ல சந்தர்ப்பத்தையும் நம்ம அமைச்சுக்கிறது இல்ல. ஸோ தீஸ் ஆர் த 2 திங்ஸ். ஒண்ணு ஃபியர், அது லேக் ஆஃப் பிராக்டிஸ்ங்க. ஸோ இத எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனல் வீடியோ உன்னால முடியும் அப்படின்னு நான் வந்து நான் சொல்ல போறது இல்லங்க. பிராக்டிகலா, பிராக்மேட்டிக்கா இத வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், அணுகலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆன் தட் ரிகார்ட் ஐ அம் கோயிங் டூ இன்ட்ரோடியூஸ் கான்செப்ட் ஆஃப் லீன்ங்க. ஸ்டார்ட் லீன்னு சொல்லுவோம். லீன் கான்செப்ட்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து லைஃப்க்கும் பொருந்தும், பிசினஸ்க்கும் பொருந்தும். நீங்க பண்ற அன்றாட வேலையும் அது பொருந்தும். அது என்ன அப்படின்னா, சுருக்கமா சொல்ல போனோம்னா, இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தாங்க அந்த ஸ்டார்ட் லீன் கான்செப்ட். ஸோ இத எப்படி இங்கிலீஷ்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இங்கிலீஷ்ல கத்துக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வி கேன் ஸ்டார்ட் வித் ஒன் வேர்ட். ஒரு வார்த்தை நம்ம வந்து இந்த வாரத்துக்குள்ள பயன்படுத்துவோம். இல்ல 2 வேர்ட்ஸ் வந்து இந்த வாரத்துல நம்ம வந்து பயன்படுத்துவோம். அது வந்து ஒரு டார்கெட்டா வச்சுக்கலாங்க. வி கேன் கீப் இட் அஸ் அ டார்கெட். ஒரு சபதம் எடுத்துக்கலாம். ஓகே 2 இந்த ஒரு வாரத்துல இல்ல 2 நாள்ல நான் வந்து 2 வார்த்தை நான் வந்து யூஸ் பண்ண போறேன். அப்படின்னு வந்து வி கேன் ஸ்டார்ட் லேர்னிங். ஸோ த மோர் அண்ட் மோர் யூ யூஸ் நீங்க அடுத்து வந்து நீங்க புது வார்த்தைகளை வந்து ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ நாளடைவில் என்ன ஆகும்னா அதிகமா வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ண உங்க vocabulary இன்க்ரீஸ் ஆகும். vocabulary இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா தென் யூ வில் ஸ்டார்ட் டு ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி இன் இங்கிலீஷ். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த தைரியமும் வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் இம்ப்ரூவிங் இங்கிலீஷ் பேசுறது. ஸோ என்னோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், லைக் மை சேனல் அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தமிழ் டு இங்கிலீஷ்ல கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு வந்து வேற ஏதாவது வந்து ஹெல்ப் வேணும் இங்கிலீஷ்ல, இப்படி இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது பிரதர், இல்ல இந்த விஷயம் எனக்கு தெரிய மாட்டேங்குது தம்பி அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னோட வீடியோஸை நான் வந்து போடுறேன். ஆல்ரைட், ஸோ see you in my next video. Thank you and cheers. Bye bye.